கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று துல்ஹஜ் மாதம் இதை கொண்டொரு அரபாவுடைய நாள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹ்வினுடைய அருள் கிருபைக்குரிய அற்புதமான மாதத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். இந்த ஜும்ஆவில் எப்படி நம்ம எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்திருக்கின்றானோ அது போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இல்லாத அந்த நாளை அல்லாஹ்வினுடைய அருளின் நிழலுக்கு கீழ் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய கரம் பிடித்தவர்களாக அவருடைய ஷஃபாத்தை பெற்றவர்களாக நம்மையும் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானார். கண்ணியமானவர்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய அற்புதமான நாட்களில் மிக முக்கியமான ஒரு நாளான இன்றைய அரபாவுடைய நாளையில் நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருப்போம். அல்லாஹ் தஆலா இந்த அரபாவினுடைய முழு நன்மையும் நமக்கு தொந்தரவு புரிவானாக. நாம் எல்லாம் இன்று நோன்பாளிகளாக இருக்கின்றோம். பொதுவாக நோன்பு மாசத்துல தான் நோன்பு பிடிப்போம். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நோன்பினுடைய நன்மை எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலியாகிறேன்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றான்னு தெரியுமா? தொழுகை இருக்குது, நம்ம தொழுகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஜக்காத் கொடுக்கறது நமக்கு ஜக்காத்தை வாங்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஹஜ் செய்யறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ரமலானுடைய இந்த நோன்பு மாத்திரம் அல்லாஹுவுக்கும் அந்த நோன்பாளிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நோன்பாளி சகர் சாப்பிட்டுட்டு அப்புறம் நோன்பு என்ன செய்யலாம், இல்லாம கூட இருக்கலாம். அது அவருடைய மனைவிக்கு கூட தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அல்லாஹுக்கு மட்டும்தானே செய்யும் தெரியும். அதனாலதான் இந்த நோன்பு எனக்குரியது, நான் இந்த நோன்பிற்கு கூலியாகின்றேன். அல்லாஹ்வே கூலியா கிடைச்சிட்டாங்க. அற்புதமான இந்த அமல் மிகவும் முக்கியமானது. இது நிறைய குழப்பங்கள். என்ன குழப்பம்னா, சவுதியில நேற்று ஹஜ்ஜுக்கு போனவங்க எல்லாத்துக்குமே அரபா அப்படிட்டாங்க. அவங்க அன்னைக்கு அரபாவில் இருக்காங்களோ அதாங்க நமக்கு அரபாவா இருக்கணும். நீங்க என்ன மறுநாள் வைக்க சொல்றீங்க என்பதாக அது நம்ம இன்னைக்கு கால சுகு பயான் சொன்னோம். அன்புக்குரியவர்களே, அதோட குழப்பம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அவங்களுடைய மாணவர் வர்றான்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி வர்றாரு. வந்து ஆயிஷா மாட்ட கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்க. அது என்னன்னா அந்த அரபாவுடைய மதீனாவில் இது நடக்கும். அப்ப ஆயிஷாமா கேட்கிறாங்க, ஏமா நீங்க நோன்பு வைக்கிறையா அப்படி கேட்கிறாங்க. இல்ல ஆயிஷாமா, இன்னைக்கு மக்காவுல பெருநாள் ஆச்சு, பெருநாள் இன்னைக்கு நம்ம நோன்பு வைக்க கூடாது என்பதாக சொல்லுது. மக்காவுக்கு இதுதான் எவ்வளவு தூரம்? அதிகபட்சமா போனா 450 500 கிலோமீட்டர் சென்னை தூரம். இந்த டிஃபரெண்ட்டுக்குள்ளேயே ஆயிஷா அம்மா இவ்வளவு தெளிவா சொல்றாங்க, உங்களுடைய அமீர், நீங்க இருக்கக்கூடிய நாட்டினுடைய அமீர் என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்களுக்கு பெரிய கணக்கு. இன்னைக்கு அவங்க பார்த்து டிக்ளேர் பண்ணி அவங்க ஓகே சொன்னாதான் உங்களுக்கு என்ன செய்யப்படும். அதனாலதான் திரைக்கென்று ஒரு கமிட்டி வைத்திருக்கின்றார்கள். அந்த கமிட்டி பார்க்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லி அது மேல போய் அதுக்கப்புறம் அமீர்கிட்ட போய் அமீர் வந்து அதை சாட்சியை விசாரிச்சு டிக்ளேர் பண்ணுவோம். இன்னைக்கு அதே மாதிரிதான் நோன்பு பெருநாளும் அதே மாதிரி ஹஜ்ஜு பெருநாளும் நம்ம கொண்டாடும் இல்லையா? அதனால நம்ம அந்த விஷயத்துல எந்த குழப்பமும் நமக்கு தேவையில்லை. அடுத்தபடியாக இந்த அமலில் மிக முக்கியமான நாள் இன்றைய நாளையில நாம அதிகமா செய்ய வேண்டிய ஒரு அமல் என்னன்னு சொன்னீங்கன்னா துவா. இன்னைக்கு நம்ம கேட்கிற எந்த துவாவையும் எல்லாம் தர மறுக்கு. குறிப்பா அரபாவுடைய மைதானத்துல இப்படி கேட்கணும். அல்லாஹ் அடுத்த ஆண்டு நாங்கள் அரபாவுடைய மைதானத்தில் தங்கி இடத்தில் கையேந்து நாங்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லாத்துக்கும் தந்துருவான்னு நாங்கள் கேட்கிறோம். இந்த நாளையில நாம ஈமான் சம்பந்தமாக, மார்க்கம் சம்பந்தமாக, ஆகிரத்து சம்பந்தமாக, கபூர் சம்பந்தமாக எல்லாம் எல்லா இடத்துல அதிகம் கேட்கணும். அதற்கு அடுத்ததாக நம்ம துனியாவுடைய வாழ்க்கை, நோய் நொடி, கடன் கஷ்டம், வியாபாரம், குடும்பம், பிள்ளைகள், மனைவிகள், இது எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனாங்க இல்லையா? அந்த அரஃபாவுடைய நாடுல துஹரையும்
அசரையும் சேர்த்து தொழுதாங்க. எப்ப? துஹருடைய நேரத்துக்கு. அந்த மாதிரி தொழுகிறதுக்கு அரபாவுடைய நாளுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு தெரியுமா? அன்றைய நாளினுடைய மிக முக்கியமான அமலான துஆவில் ஈடுபடுவதற்காக. அப்ப தொழுதுட்டு கையை ஏந்தினாங்கல்ல, எவ்வளவு நேரம் துவா செஞ்சாங்க தெரியுமா? அந்த சூரியன் அஸ்தமனமாகும் வரை துவா செஞ்சாங்க. ஏன் அசர துஹரோட சேர்த்து தொழுதாங்கன்னு தெரியுமா? அந்த அசர் தொழுகையினால் துஆ, இன்றைய முக்கிய வணக்கமான துஆ நமக்கு செய்யாமல் ஒரு இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்றாங்க. அப்ப துஆவினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நீங்க விளங்கி. அதுக்கடுத்து இன்னைக்கு ஹாஜிகள் எல்லாம் முஸ்தலிஃபாவுல இருந்து எங்க வந்துட்டாங்க? மினாவுக்கு வந்துட்டாங்க. ஹஜ் அந்த ஜுமரத்துல் அக்பான்னு சொல்லக்கூடிய ஷைத்தானுக்கு கல்லெறிதலே இடம். அங்க போய் ஷைத்தானுக்கு கல்லை விட்டுட்டு வந்து என்ன செய்வாங்க? தலைமுடி இறக்குவாங்க. தலைமுடி இறக்கிட்டு ஆடு அங்கு அவங்களுக்கு ஹதி செய்யப்படும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஜ்ஜினுடைய அமல், முக்கியமான அமல் எல்லாம் முடிஞ்சு. இது அடுத்து அவங்க வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது? தவாஃபு ஜியாரா என்று சொல்லக்கூடிய இது முக்கியமான பருவல இது ஒரு இது. ஒண்ணு இஹ்ராம் கட்டுறது, இரண்டாவது அரஃபாவுல தங்குறது, மூணாவது அந்த தவாஃபு ஜியாரா. இந்த மூன்று தான் ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகள் என்பதாக மக்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த அமலை இன்று முடிக்குகின்றார்கள். அவர்கள் ஹாஜி என்ற சனதை பெற்று விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கிருந்து சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு, அனைவருடைய ஹஜ்ஜினுடைய அமல்களையும் கபூல் செய்யப்பட்டு, மக்பூலான ஹஜ்ஜை பெற்றவர்களாக, மபுருவான ஹஜ்ஜை பெற்றவர்களாக, உடல் ஆரோக்கியத்தோடு இல்லம் திரும்புவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளில் இருந்து நமக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவானாக. கண்ணியமானவர்களே, இந்த நாளையில நாம செய்யக்கூடிய அதி முக்கியமான இன்னொரு அமல், இந்த அமல் சம்பந்தமாக நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாளுக்கு மேல குர்பான் சம்பந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதுல மிக சில முக்கியமான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்ப்போம். குர்பானியை பொறுத்தவரை, இந்த குர்பானி யாருக்கு செய்யறோம்னா அது அல்லாஹ்வுக்காக செய்யறோம் இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு துணிந்த ஒரு செயலை உலகம் உள்ள வரைக்கும் எல்லா மக்களும் அதை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் தஆலா இந்த அமலை கடமையாக்கணும் இல்லையா? இந்த அமலுடைய முக்கியத்துவத்தை நாம விளங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக அற்புதமான சில வார்த்தைகளை இங்க நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஹஜ் இருக்கு இல்லையா? இந்த ஹஜ் யாருக்கு கடமை? அதன் பக்கம் செல்வதற்குண்டான சக்தி யாருக்கெல்லாம் இருக்கு? சக்தினா என்ன? பண வசதி வேணும். பண வசதி இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, போயிட்டு வர்ற அளவுக்கு திடகாட்டுதல் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஹஜ் என்ன செஞ்சிருச்சு? அவங்களுக்கு ஃபர்ல் ஆகிருச்சு. எந்த மாற்றங்கள் வந்து இந்த வருஷம் ஒருத்தருக்கு ஹஜ் கடமை ஆயிருச்சு, அவருக்கு எல்லா விதமான பூர்த்தி ஆயிருச்சு. ஆனா அடுத்த வருஷம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த வருஷம் பார்த்துக்கணும், அல்லது மகன் கல்யாணம் முடிக்கட்டுமே அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். எந்த எக்ஸ்கியூஸுமே ஹஜ்ஜுக்கு கிடையாது. நாம தான் ஒரு உருவாக்கிக்கிட்டது. கடன் இருக்குது, கடனை கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போய்க்கிடுவோம். அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளை வந்து கட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம்? ஒவ்வொரு நாள் உருவாக்கிக்கணும். அப்படி இல்லை. பெருமானார் சொன்னாங்க, யார் ஒருவருக்கு ஹஜ்ஜு கடமையாகி அதை அவர் தள்ளி வைக்கின்றார். தள்ளி வைக்க முடியாதுங்க, தள்ளி வைக்க கூடாது. ஏன்னா இப்ப இந்த வருஷம் ஒருத்தர் ஹஜ்ஜு தள்ளி வைக்கிறாருன்னு வைங்களேன், அடுத்த வருஷம் வரைக்கும் அவர் ஹயாத்தோட இருப்பான்னு அவருக்கு நம்பிக்கை இருக்கா? யாராலும் சொல்ல முடியுமா? இப்போ லுஹர் நம்ம தொழுவ முடியல அப்படின்னா அசருக்கு முன்னாடியோ அல்ல அசருக்கு பின்னாடியோ நாளைக்கோ சொல்லியிருக்காங்க, கலா செஞ்சுக்கிறது. ஆனா ஹஜ்ஜு கலாவாயிருச்சுன்னா அதை நிறைவேற்றுவதற்கு ஓராண்டு காலங்கள் காத்திருக்கணும். ஓராண்டு காலம் நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? ஒரு வருஷம், ஒரு மாசம் உயிரோடு இருக்கணும்னால உறுதியமா சொல்ல முடியாது. அப்ப யார் ஒருவர் ஹஜ்ஜு கடமையாகி அதை அவர் தள்ளி வைக்கின்றார் அல்லது நிராகரிக்கின்றார் அல்லது ஒரு பொடுபோக்காக அதை நினைக்கிறார்னு சொன்னா, அவர் மௌத்தா போறதா இருந்தா முஸ்லிமாக மௌத்தா போக முடியாது. நசரானியாகவோ யஹூதியாகவோ
அல்லது மஜூசியாகவோ மௌத்தா போகட்டும் அப்படின்னு சொல்லி. எவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு வார்த்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்பானிக்கு சொன்னாங்க. இப்ப அதான் நமக்கு அதை சொல்ல வர்றதுக்கு தான் இந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்துல நான் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா, ஒருவருக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குர்பானி கொடுக்கக்கூடிய வசதின்னா என்ன? ஒரு 612 கிராம் வெள்ளியை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறீங்க. வாய்ப்புன்னு சொன்னா அந்த 612 கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு இன்னைக்கு தேதிக்கு உங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குன்னா, அதாவது உங்களுடைய இணைய தேவையெல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் இந்த 612 கிராமுடைய சொத்து மதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, அன்பானவர்களே, அப்படி இருந்து குர்பானி கொடுக்கணும்னா பெருமாள் சொன்னாங்க தெரியுமா? தொழுகும் இடத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. எந்த தொழுகை இடத்துக்கு? பெருநாள் தொழுகை இடத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க. தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவு உணர்த்திருக்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பத்தி சொன்ன நிறைய பேசியிருக்கோம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தொழுகைன்னு சொன்னா அவர் காஃபிர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தொழுகை இடத்துக்கு வரவானான்னு சொன்னா எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? பெருநாள் அன்னைக்கு தொழுகையா வருவாங்க. பெருநாள் அன்னைக்கு தான் சும்மா அன்னைக்கு தொழுகை வர்றவங்க இருக்கிற மாதிரி பெருநாள் அன்னைக்கு தொழுகை வர்றவங்க அவங்களுக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து குர்பானி கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க பெருநாள் தொழுகிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னா, அப்ப குர்பானி என்பது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வீட்டுல ஒரு குர்பானி ஆடு கொடுத்தா போதும் என்பதாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்ல, ஒரு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்குமான. உதாரணமா அத்தா இருக்காரு, அத்தா சம்பாதிக்கிறாரு, வீடு கட்டிருக்கிறாரு, பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு வருமானம் வந்து இருக்கிறது, அவருக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி இருக்கு. அதே மாதிரி 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களும் சம்பாதிக்கிறாங்க, அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த அளவுக்கு வசதி இருக்குது. வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, அம்மாட்ட நகை இருக்குது, நகை வந்து ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி உள்ள நகை வச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஜக்காத்து குர்பானி கொடுத்தாங்க, யாருக்கும் மிஸ் ஆக முடியாது. இந்த வருஷம் அம்மா கொடுப்போம், அடுத்த வருஷம் அத்தா கொடுப்போம், அடுத்த வருஷம் நமக்கு கொடுப்போம் என்பதாக என்ன செய்ய முடியாது, தனித்தனியா பிரிச்சுலாம் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்குறோம் சொன்னா நம்ம நமக்குள்ள குர்பானியை நிராகரிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அவசியமாக இருக்கின்றது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த புல்ஹாவின் நன்மை சொல்லியிருக்கிறோம். மஹாதா உல்ஹியான்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள், யார சொல்ல இது என்ன உல்ஹியா, குர்பானின்னா என்ன? இந்த மாதிரி சொன்னாங்க, ஹாதா அபீக்கும் சுன்னத்தும் அபீக்கும் என்பதாக சொன்னாங்க. இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. இதனுடைய நன்மை என்னன்னு சொன்னாங்க, ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு விதமான நன்மை தரப்படும். எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த குர்பானி பிராணியை நாம கொடுப்பது எதுக்குன்னு கேட்டா, எதுக்கு? லையனால் அல்லாஹு லுஹுமுஹா, அல்லாஹு தஆலாவுக்கு நீங்க அறுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய கரிப்பு சேர்ப்பு நம்ம தான் சாப்பிட போறோம். நம்ம சாப்பிடுவோம், இல்லை சொந்தங்களுக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம், அல்லாஹ் அது கொடுப்போம், அல்லாஹ் சாப்பிட போறான் இல்ல. லையனால் அல்லாஹு லுஹுமுஹா வலா திம்முஹா, உங்களுடைய அந்த குர்பானி இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ் சேராது. வலாக்கி யனாலுஹு தக்வா, நீங்க அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது, இதுல உள்ளட்சம். அந்த உள்ளட்சம் எப்படி இருக்கும் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? ஆடு அறுக்கும் போது கத்திக்கு கீழே அதனுடைய கருத்து இருக்கும்ல, கருத்து. அந்த தருணத்துல நம்ம என்ன நினைக்கணும், யாருதான் இந்த ஆட்டுக்கு பதிலாக என்னுடைய கழுத்தை இங்க வைக்க சொன்னாலும் உனக்கான நான் வைப்பேன். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹுக்காக நம்முடைய உயிரையும் கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம் என்ற சிந்தனை, அதுதான் தப்புவா. அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க வேண்டிய தப்புவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 80 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த ஒரு குழந்தை, அதை அறுத்து பலியிடு என்பதாக கனவில் தான் கண்டார்கள். கனவில் கண்ட ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு கொடுக்க துணிஞ்சாங்க. பாத்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் போல, அவங்க உண்மையிலே போனாங்க, உண்மையிலே அறுத்தாங்க. அறுப்படலை, அது அல்லாஹுடைய ஆற்றல். அல்லாஹுடைய ஆற்றலை பத்தி நிறைய பேசலாம். அல்லாஹ் நினைச்சான் அப்படின்னு சொன்னா அவனுடைய ஆற்றலை பகிரங்கமாகவே காட்டுவான். குர்பானில காட்டணும். அறுக்க மறுக்குது கத்தியினுடைய வேலை அறுக்கிறது தானங்க. அது தன்னுடைய பிள்ளைய அறுக்கணும்னு சொன்னா எவ்வளவு கூர்மையா வச்சிருப்பாங்க கத்திய. அந்த கத்தியை தூக்கி பாறையில் அடிக்கிறாங்க, பாலை சுக்குநூறா போச்சுன்னு சொன்னா அந்த கத்தி எவ்வளவு வேகமா இருந்திருக்கும். அதை அறுக்க மாட்டாங்க. ஏன்? அல்லாஹினுடைய அத்தாட்சி அங்க வரும், அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஆடை இருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, நேரடியாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சி.
இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதான்னு கேட்டா இன்னைக்கு நடக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. அந்த மாதிரியான ஈமான் உள்ளவங்க யாருமே இன்னைக்கு இல்லை, யாருமே இல்லை. இறைநேசர்கள் கூட என்ன செஞ்சுட்டாங்க, சுத்தமா குறைஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல எங்கேயாவது 1-2 பேர் வேணும்னா இறைநேசர்கள் இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பகிரங்கமா, இன்னும் சில அத்தாட்சிகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய ஆதாரங்கிறது இன்னும் சில இடங்கள்ல இருக்குது. உதாரணமா இப்படி சொல்லலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கர்ப்பமுற்றாங்க. அவங்க கர்ப்பமுற்ற சரித்திரம் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கர்ப்பமுற்ற சரித்திரங்கிறது ஆணுடைய துணை இல்லாம இருக்கு கர்ப்பமுற்றாங்கல்ல, அவங்க அல்லாஹ்தாலா தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் ஒரு தோப்புக்குள்ள. அவங்களுக்கு பசி வருது. பசி வரும்போது எல்லாம் என்ன சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து அந்த பேரிச்சம்பழத்தை உழுக்குங்க, அதுல இருந்து விழுகக்கூடிய பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. ஒரு கர்ப்பிணி பெண்ணு பேரிச்சம்பழம் மரத்தை பார்த்துருக்கீங்கல்ல, பேரிச்சம்பழம் மரம் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான மரம் எந்த மரமும் கிடையாது. ஆலமரம் கூட சாஞ்சிடும் தெரியுமா, காத்தடிச்சா. பேரிச்சம்பழம் மரம் அவ்வளவு சாமானியத்துல சாய்க்க முடியாது. அதை உழுக்குன்னா பேரிச்சம்பழம் கொட்டுமா? கொட்டவும் செய்யாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்லிட்டேன், நான் கட்டுப்பட்டுட்டேன், உழுக்குனாங்க, பேரிச்சம்பழம் கொட்டுச்சு. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வெளிப்படக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். அதே மாதிரி உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய நகரத்தை கடந்து போறாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு புயல் வந்து அந்த மக்கள் எல்லாம் அழிஞ்சு போறாங்க. இவ்வளவு பேர் அழிஞ்சு போயிட்டாங்களே, உங்களுக்கு எப்படி மறுபடியும் உயிரோட வர போறாங்கன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு மரணத்தை கொடுக்குறான். அந்த மரணம் தூக்கும் 100 ஆண்டு காலங்கள் தூங்கியதாக குர்ஆன் சொல்லுது. அவங்க கொண்டு வந்த அந்த கழுதை இருக்குல்ல, வாகனம், அது இறந்து போய் மக்கி எலும்பு கூட போச்சு. வெறும் எலும்பு தான் கிடக்கு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் மீண்டும் உயிரை கொடுக்குறான். எந்திரிச்சு பாக்குறாங்க, அவங்க சத்துனா தூங்கி இருக்குன்னு நினைச்சாங்க. கழுதை பார்த்தா மண்ணோட மண்ணா மக்கி போய் கிடக்குது. அந்த மக்கி போன அந்த கழுதை அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகின்றான். இது அல்லாஹ் அத்தாட்சி, நிறைய அத்தாட்சி. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுப்பதற்காக இந்த மேற்கொண்ட அந்த தருணம் இருக்குது இல்லையா, அது அல்லாஹுக்கு பிடிச்சதுன்னு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சியை வெளியாக்குகின்றான். அந்த அற்புதமான அமலை செய்யும் பொழுது நாம நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா தக்வாவா இருக்கும், உள்ளச்சத்தோடு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த குர்பானி பிராணியை அறுக்கக்கூடிய விஷயத்துல நாம கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது. உதாரணமா யாருக்காக வேண்டிய குர்பானி கொடுக்கணுமோ அவங்கதான் தன்னுடைய கையால அந்த குர்பானி குட்டியா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு காலங்கள் குர்பானி கொடுத்தார்கள். 10 ஆண்டு காலங்களும் தங்களுடைய கைகளாலேயே அந்த குர்பானி பிராணியை அறுத்தார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது கடைசியாக அந்த ஆண்டு 100 ஒட்டகங்களை அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஹதீஸ் செய்யறாங்க. அதுல 63 ஒட்டகங்களை தங்களுடைய கைகளாலேயே அறுத்ததாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப அறுக்கக்கூடியவர் அறுக்கக்கூடிய முறைகளை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்தணும். அப்படி அவரால் முடியல, அவர் பயமா இருக்குது அல்லது தவறாக அறுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா, அறுக்கக்கூடியவர்களுக்கு கத்தியை கொடுத்து என்ன செய்யலாம், அறுக்க சொல்லலாம். அப்படி அறுக்கும்பொழுது அந்த ஆட்டினுடைய இரத்தம் இந்த பூமியில் படக்கூடிய அந்த வேளையில் அவர் முன்னாடி நிற்கணும். அந்த ஒரு சொட்டு இரத்தம் முன்னாடி படும் பொழுது அவருடைய பாவங்கள் கூட மன்னிக்கப்படுது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவுக்கு சொல்லி, ஆயிஷா அம்மா கொடுத்த அந்த குர்பானி பிராணிக்கு முன்னால ஆயிஷா அம்மாவை நிற்க வைக்கணும். அடுத்து குர்பானி பிராணியை நாம் அறுக்கும் பொழுது என்ன துஆ ஓதணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நிறைய பேர் அதை என்ன செய்யறது கவனிக்கணும்னா அதை ஃபாலோ பண்றது இல்லை. அறுக்கிறதுக்கு முன்னாடி இன்னி வஜ்ஜகத்து ஓதணும். எல்லாத்துக்கும் வஜ்ஜகத்து தெரியும். இன்னி வஜ்ஜகத்து வஜ்ஜிகேலி சமாவத்தி அனைக்கும் ஷாபியாக்கள் இந்த தொழுகையில தக்பீர் கட்டணம் ஒண்ணு ஓடுவாங்க இல்லையா. இதற்கு அப்புறம் ஒரு ஆயத்தில் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ மஹ்யா இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம், இந்த குர்பானியா சதக்காவா இருக்கட்டும், இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய மவுத் மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு உண்டானது. ரப்பில் ஆலமீன் என்ன, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உங்களுக்கு தெரியும். அந்த ரப்பில் ஆலமீன் இரு உலகத்தின் ரட்சகரான அல்லாஹுக்கு சொந்தம்.
நம்மளுடைய குர்பானி பிராணி, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய மௌத்து, நம்மளுடைய எல்லா அமலும் அல்லாஹுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா, ஷரீக் அளவு பிதாலிக்கு உமிர்த்து, நிச்சயமாக அல்லாஹுக்கு இணையானவன் யாரும் இல்லை, எனக்கு ஏவப்பட்டதை நான் என்ன செய்கின்றேன், நிறைவேற்றுகின்றேன். தகப்பல் மின்னி ஓ மின்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் இது என்னிலிருந்து உனக்காக கொடுக்கப்படக்கூடியது, இதை ஏற்றுக்கொள்வாயாக. கமா தகப்பல்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குர்பானியை நீ எப்படி ஏற்றுக்கொண்டாயோ அது போன்று என்னிலிருந்து கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி பிராணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற அந்த வார்த்தையை நம்ம அங்க செய்யணும், வாய் விட்டு சொல்லணும். அன்பிற்குரியவர்களே, அடுத்து அந்த குர்பானி பிராணியை அறுக்கக்கூடிய உள்ள முறைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த நீ ஆடு அறுக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கையை வச்சு கட்டுவாங்க அந்த முடிச்சுக்கு மேலேயோ அந்த கீழேயோ அந்த அறுக்கக்கூடிய இடம். முடிச்சுன்னு சொன்னா நமக்கு தொண்டையில ஒரு முடிச்சு இருக்கு பார்த்தீங்க, அந்த இடத்துல மேடுமா இருக்கும். அதே மாதிரி ஆடுக்கும் அந்த இடத்தில் கொஞ்சம் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ கையை வச்சு காட்டுவாங்க. நம்ம என்ன செய்யணும், கத்தியை நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். ஸ்ட்ராங்கா கத்தியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அது நல்லா கூர்மையா இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணணும். மொட்டை கத்தியை வச்சு தயவு செய்து ஆட்டு கொஞ்சம் செஞ்சிடக்கூடாது, சித்திரவதை செஞ்சிடக்கூடாது. அந்த ஆடு ஹலால் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, எல்லா ஹோட்டல்லையும் இன்னைக்கு அதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஹலால் போட்ட அந்த வட மாநிலங்கள்ல ஹோட்டல்ல ஹலாலே வைக்கக்கூடாதுன்னு, ஹலால் போட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஹலால் பண்றதுன்னா என்ன அப்படின்னு சொல்றது ஒரு இந்து விளக்கம் கொடுக்குறாங்க, அற்புதமா விளக்கம் கொடுக்குறாங்க. ஹலால் பண்றதுன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, கத்தியை நல்லா இறுக்க பிடிச்சி அந்த தொண்டையினுடைய நடுமத்தி பகுதியில அதனுடைய நரம்புகள் மூன்றும் ஒரே இடத்துல வரும். ஒரு அரை இன்ச்சு 1/4 இன்ச்சு கேப்ல 3 நரம்பு. அந்த நரம்பு தான் உயிர் நரம்பு, இரத்த நரம்பு என்று ஒரு சில நரம்புகள் பேர் சொல்லுவாங்க. கரெக்டா அந்த 3 நரம்பையும் கரெக்டா அறுக்கும் பொழுதுதான் அதனுடைய உயிர் பிரியும் பொழுது ரொம்ப ராகத்தா பிரியும், கஷ்டம் இல்லாம பிரியும், இரத்தங்கள் பரிபூர்ணமாக வெளியில வரும். இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்குது. அது அப்படி செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற அந்த தக்பீரை என்ன செய்யணும், சொல்லணும். தக்பீர் சொல்லணும். அறுக்கிறவங்களும் சொல்லணும். அறுக்கிறதுக்கு உதவி உத்தா செய்து ஆடை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்கல்ல, அவங்களும் அந்த வார்த்தையை சொல்லணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இது பெரிய கஷ்டமான வார்த்தை இல்லை. அந்த அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணி தான் என்னது, ஹலால். அதைத்தான் சாப்பிட முடியும், அதைத்தான் சாப்பிடணும். அது இல்லாம கத்தி கூர்மையா இல்லாம, சில பேர் இந்த கத்தியை ஸ்ட்ராங்கா பிடிக்காம புதுசா அறுக்கிறவங்க கொஞ்சம் கனமா அறுக்காம என்ன செய்வாங்க, கொஞ்சம் லூஸா அறுத்துருவாங்க. அதை அறுக்க போகுது ரொம்ப சிரமப்படுத்துவாங்க. அப்படிலாம் சிரமப்படுத்தக்கூடாது. இது ஈஸியான விஷயம் தான், எல்லாரும் செய்யலாம், எல்லாரும் செய்யணும். அழகான ஒரு அற்புதமான செயல் தான். அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அறுக்கிறத நம்ம பாவமா நினைக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. அது ரொம்ப நன்மையான விஷயம், ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, நம்ம செய்யறது சுன்னத்து அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இந்த உல்ஹையா பிராணியை என்ன செய்யறது, பங்கிடுறது. அது எல்லாத்துக்கும் தெரியும். 3 பங்கு விடணும். ஒரு பங்கு நமக்கு, ஒரு பங்கு ஏழைகளுக்கு, ஒரு பங்கு சொந்த பந்தங்களுக்கு. அதை கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு திருப்தியா இருக்கணும். அதுல அந்த ஆட்டினுடைய எல்லா பகுதியும் எல்லா பங்குலையும் இருக்கணும். நல்ல பகுதி நமக்கு வச்சுக்கிட்டு நல்லா அந்த பகுதியை அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பங்கு வைக்கிறதுல அது காசிமும் பின்னால் பங்கு வைக்கக்கூடியவன் நரகவாதின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. தவறா பங்கு வைக்கிறான். இந்த பங்கு மாத்திரம் இல்லை, எந்த பங்கு வச்சாலும் சரி, சொத்து பங்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாட்டா பங்கு வைக்கிறதாலும் சரி, ஒரு இடத்துல சோறு பங்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது பிரியாணி போட்ட கொடுத்தாலும் சரி, கரெக்டா இருக்கணும். இந்த பிரியாணி போட்ட கொடுக்கறதுல மட்டும் நரகவாதி இல்லை. ஒருத்தர் தனக்கு தேவை, நமக்கு ஒரு இடத்துல விளம்புறாங்கன்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பொட்டலம் தான் விளம்புறாங்க இல்லையா. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, மிஸ்யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பொட்டலத்தை என்ன செய்யறாரு, ஒரு பொட்டத்தை மறைச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்குறாருன்னா அவரும் அதுக்கு உண்டான ஏன் இன்னொருத்தருடைய பங்கை இவர் என்ன செய்யறாரு, அபகரிக்கிறார். இது பயானுடைய தலைப்புல இல்லாத வந்துருச்சு. அந்த மாதிரி குர்பானி பிராணி அந்த குர்பானி கறியை சரியான முறையில பங்கிடுறது. அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடியவங்க நம்ம எப்பவுமே சொல்றதுதான், அதை நீங்க கொஞ்சம் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடியவங்க, ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடியவங்க முன்னாடி யார் வர்றீங்களோ முதல் ஸ்டெப்பை ஃபுல் பண்ணிடணும்.
தயவு செய்து சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. முன் ஸ்டெப்பை ஃபுல்லாக்கிருங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த அங்க ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, அங்க ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, அங்க ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. இப்படி உட்காந்துருக்க போகும்போது அவங்க சில பின்னாடி வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, முன்னாடி இடம் இருக்கு, முன்னாடி தாண்டி வர்றாங்கல்ல, அப்படி தாண்டி வரக்கூடாது. தாண்டி வரவே கூடாது. முன்னாடி வர்றவங்க முன் ஸ்டெப்பை பூர்த்தி செய்யுங்க, அப்புறம் 2வது ஸ்டெப்பை பூர்த்தி செய்யுங்க, 3வது ஸ்டெப்பை பூர்த்தி செய்யுங்க. கரெக்டா செயல்படுத்துங்க, ஸ்டெப்பு கரெக்டா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளுடைய இந்த குர்பானி பிராணியினுடைய முழுமையான நன்மையை இந்த ஹஜ் பெருநாள் தொழுகையையும் மன நிம்மதியோடு தொழக்கூடிய நல் வாய்ப்பை தந்தரக்கூடியவனாக.